சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷாஹி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பன்னீர் யூஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் கிரேவிஸ் பண்ணலாம். நாம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ஷாஹி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மட்டர் பன்னீர் கிரேவி வீடியோ போட்டிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டையும் நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை ஓரமாக வச்சிடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். அதே மிக்சர் ஜார்லேயே தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். 10லேருந்து 12 முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதையும் நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச முந்திரி பருப்பை மட்டும் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பேஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 மிளகு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன பீஸ் பட்டை, 1 ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற 2 வெங்காயத்தோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். முந்திரி பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற 2 தக்காளியோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகம் புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துருக்கிறேன். தயிரையும் நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே நம்ம மசாலா கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 கப் அளவுக்கு பால் ஆடை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ஷாஹி பன்னீர் கிரேவி பண்ணுறதுனால நம்ம பாலாடை சேர்த்துக்கிறோம். பாலாடை வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் ஆடைக்கு பதிலாக உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால் நீங்கள் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாலாடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய்
அப்புறம் பாலாடையில் உள்ள நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வெளியில் வரணும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு வெளியில் அழகாக வந்திருக்கு. நம்ம ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்குறத விட நம்ம காய்ச்சி ஆற வச்ச இந்த பால் சேர்க்கும்போது கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் 1 கப் அளவுக்கு பால் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பாலும் 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கையை வச்சு இந்த மாதிரி கசக்கி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து செய்யும்போது ஷாஹி பன்னீர் கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 250 கிராம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உள்ளே சேர்த்துடலாம். பன்னீரை நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பன்னீரை முதல்ல சேர்த்துடக்கூடாது, அப்புறம் பன்னீர் வந்து உடஞ்சி போயிடும். அதனால் கடைசியாக பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பாலில் உள்ள நெய் எல்லாமே பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக வாசனையும் வருது. அவ்வளோதான், நல்லா ரிச்சான டேஸ்டியான ஷாஹி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிறேன். மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அதோட டெக்ஸ்சரே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெலாம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சமையல் இவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான ஷாஹி பன்னீர் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.